நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்காக நீ இந்த நெக்லஸ் ஜுவல்லரி ஷாப்ல கொடுத்த? ஓகே, பேசாம அந்த கடைக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஹலோ, நான் தாங்க சித்ராதேவி பொண்ணு கல்பனா பேசுறேன். அன்னைக்கு ஒரு நகை கொடுத்து 2 லட்சம் ரூபாய் வாங்கினேனே. ஆமா, அது நேரத்தை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேனே. என்னது, அனுப்பிச்சிட்டீங்களா? எங்க, நான் தான் உங்களுக்கு பணமே கொடுத்து அனுப்பலையே. இங்க வருமா, நாங்க பிசினஸ் பண்றோங்க. பணம் கொடுக்காம எப்படி கொடுப்போம்? உங்க வீட்டில் உள்ளவங்க தான் பணம் கொடுத்தாங்க, நான் நகையை கொடுத்து விட்டேன். ஓகே, யார் உங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சா? எங்க, ஹலோ ஹலோ ஹலோ, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? தினேஷை பார்த்து நேர்ல என்ன விஷயம்னு கேட்டு வந்துடலாம். என்ன கல்பனா, எங்க போற மாதிரி இருக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? எனக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கட்டும், ஆனா அண்ணியா உன்னை பாத்துக்கிறது என்னோட கடமை இல்லையா? அதான் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு வேண்டாம். கல்பனா, இது சாதாரண பால் இல்ல, பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு செஞ்சிருக்க ஸ்பெஷல் பால். உனக்குதான் ஞாபக சக்தி குறைவா இருக்குல்ல, இத குடிச்சா நல்ல ஜாஸ்தி ஆயிடும். எனக்கு ஞாபக சக்தி எல்லாம் ஜாஸ்தியாவே இருக்கு, அத நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்பதான் பார்த்தனே, அவ்வளவு பெரிய நெக்லஸ பாலிஷ் பண்ண கொடுத்துட்டு மறந்தத. அதுக்குதான் இந்த பாலை நீ குடிச்சே ஆகணும். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், வேணும்னா நீயே குடி. நீ குடிக்காம போனா என்ன, நானே குடிச்சுக்கிறேன். ஏதோ போட்டோ பார்த்த மாதிரி இருந்ததே. பிரியா, பிரியா, இவங்க வேற எப்ப பார்த்தாலும் என்ன கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. போலனா அதுக்கு வேற திட்டம்.
ஹலோ சார். வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரியே கல்பனா ஃபோன் பண்ணாங்க சார். என்ன சொன்னாங்க? நெக்லஸுக்கு பணம் கொடுத்தது யாருன்னு கேட்டாங்க. அவங்க கேட்டா நான் நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். சரிங்க சார். கல்பனா, உன்னை தூரமா இருந்து கஷ்டப்பட வைக்கிறத விட உன் கூடவே இருந்து கஷ்டப்பட வைக்கிறதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு தான் என் மேல நம்பிக்கை விசுவாசம் வர்றதுக்கு இப்படி எல்லாம் பண்றேன். இதுக்கு மேல உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்ப. நீ கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். கல்பனா, கல்பனா, கல்பனா. அத்தை, கல்பனா இப்பதான் வெளியில போனாங்க. சொல்லாம கொள்ளாம எங்க போற இவ? பாரு, ரூமை எப்படி கிளீன் பண்ணாம வச்சிருக்கா. ச்சே. சீதா, நீ ராம்க்கு சம்பந்தப்பட்ட வேலையை மட்டும்தான் செய்யாதுன்னு சொல்லியிருக்க. வேற வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இந்த வீட்ல எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. அத்தை, அந்த நெக்லஸ் விஷயத்தை பத்தி நான் சொல்லல. எல்லா விஷயத்திலையும் நல்லபடியா நடந்துக்கும். இங்க பார் சீதா, உன் மேல நம்பிக்கை வச்சு ஒரு வேலையை செய்ய சொன்னா அதை நீ தப்பா செய்யற. முதல்ல அதை சரியா செய்ய பாரு. சரிங்க அத்தை. இது ஒண்ணு மட்டும் கரெக்டா சொல்றேன். பாரு, இவ வேற போட்டோவை கீழே போட்டிருக்கான். அத்தை, நானே இதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன் அத்தை, நீங்க போங்க. சரி, சீக்கிரமா இதெல்லாத்தையும் முடிச்சிட்டு கிச்சனுக்கு வா, நிறைய வேலை இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியாவா? இந்த போன் வேற வேலையை செய்ய விடுறது இல்ல. பிரியா, சொல்லுமா. மா, வேகமா கிளம்பி வாமா. ஹோட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, உன்னை கூட்டிட்டு போறேன். ஐயோ, நான் கோயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருந்தேன். நீ வேற ஹோட்டலுக்கு கூப்பிடுற. சரி, உன் புருஷன் கிட்ட பணம் வாங்கிட்டியா? அவரு எங்க தர போறாரு, நானே எடுத்துக்கிட்டேன். அது எப்படி? பீரோல ரவி ஷர்ட் பேண்ட செக் பண்ண, அதுல கொஞ்சம் பணம் இருந்துச்சு. அதுவும் இல்லாம பீரோல கொஞ்சம் பணம் இருந்துச்சு, சுட்டுட்டேன். ஐயோ, பணம் வச்சிருந்தனே காணோன்னு கேட்டா என்னடி சொல்வ? நீங்க தான் மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு போய் சொல்லுவேன். ஏ பிரியா, எப்பவும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. வேற வேற மாத்தி சொல்லணும், இல்லனா பிரச்சனை ஆயிடும். அம்மா, அந்த முதல்ல பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். நீ முதல்ல கிளம்பி வரியா இல்லையான்னு சொல்லு. ஏய், கண்டிப்பா வரேன். உங்க அப்பா வேற வீட்ல இல்லடி. அது சரி, உங்க மாமியார் கிட்ட என்ன சொல்லிட்டு வருவ? அதாம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வருவேன்.
ரவி உன் பேச்ச நம்புவாரா? நம்புற மாதிரி என்ன செய்வ? உன் மகனா சும்மாவா? சரி, நீ சீக்கிரம் கிளம்பி வாமா, நான் அங்க வந்துடுறேன். சரிம்மா, நானும் வந்துடுறேன். சரி. பிரியா, என்னாச்சு? என்னது என்னாச்சு? உங்க அம்மாவை ஏதோ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்த. அதுவா? ஆமாங்க, அம்மாவுக்கு மறுபடியும் பிபி அதிகமாயிடுச்சாம். சரியா நடக்க கூட முடியலையா. அறிவு இருக்கா பிரியா உனக்கு? அது எவ்வளவு நேரம் பொறுமையா சொல்லிட்டு இருக்க? சரி வா, இப்பவே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா. இல்லங்க, அவ்வளவு ஒன்றும் சீரியஸா இல்ல. இன்ஜெக்ஷன் போட்டா போதும், சரியாயிடும். அப்புறம் நீயாவது போய் அவங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம்ல? அது நீங்க வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ போ பிரியா, ஃபர்ஸ்ட் போ. நீ கிளம்பு, போ. அம்மாவை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போ. போ. சரிங்க, போ. பாய்ங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன்றாரு. பணம் ஏதாவது வேணுமான்னு கேட்கல. லூசு. பிரியா, என்னங்க சொல்லுங்க. வெளியில போறேன், அம்மாட்ட சொல்லிட்டு போ. சரி. அம்மா கிட்ட சொல்லிட்டு போ. அத்தை, சித்ரா கிட்ட நான் பேசுறேன். சித்ராவுக்கு சீதாவை இந்த வீட்டை விட்டே அனுப்பணுங்கிற எண்ணம் இல்ல. ராமுக்கு கோபம் குறையணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சித்ரா சீதா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கா. உண்மைதான் சுமித்ரா. ஏன்னா சித்ராவுக்கு பிடிக்கலனா எப்பவோ சீதாவை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும். சுமித்ரா, சித்ரா எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆமா அத்தை. அத்தை, வா பிரியா. என்ன ரெடியா எங்கேயோ போற மாதிரி இருக்கு? ஆமா அத்தை, நான் கொஞ்சம் வெளியே போறேன். எங்கம்மா போற? அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் இங்க வந்ததுனால அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதனால நான் தான் போயாகணும். அக்கா, சித்திக்கு என்னாச்சு? அதான் சொன்னனே, உடம்பு சரியில்லைன்னு. ஏன் பிரியா, ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஏன் பிரியா, இப்பதானே பூஜைக்கு வந்துட்டு போனாங்க, அப்பெல்லாம் நல்லா தானே இருந்தாங்க. அதுக்குள்ள என்னாச்சு? அம்மாவுக்கு பிபி இருக்கு அத்தை, அதனால அடிக்கடி இப்படி ஆயிடும். அது மட்டும் இல்லாம எங்களை பத்தி நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. சரி பிரியா, நீ போய் என்னன்னு பாரு. தேவைன்னா ரவியும் கூட்டிட்டு போ. வேண்டாம் அத்தை, நான் ஒருத்தையே போயிட்டு வந்துடுறேன். பிரியா, அத்தை, உங்க அம்மாவை டாக்டர் கிட்ட காட்டிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்க அத்தை. சுமித்ரா, உன் மருமக ரெடி ஆயிட்டு வந்து வெளியில போறேன்னு சொல்றா. ஆனா அவ ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து உன்கிட்ட சொல்லணும். போற அவசரத்துல மறந்துருப்பா. அதுக்கு இப்போ வந்து சொல்லிட்டு தானே போறா. இந்த பாரு சித்ரா, எல்லா விஷயத்திலையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத. அவ எதுக்கு வெளியே போறா? அவ அம்மாவை டாக்டர்கிட்ட காமிக்க தானே. அது ஒண்ணு தப்பு இல்லையே.
இல்ல அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சீதா, போய் கால் ரிசீவ் பண்ணு. யாருன்னு பாரு. ஹலோ, நான் அம்மா கிட்ட பேசணும். சீதா, யார் போன்ல? உங்ககிட்ட பேசணுமா அத்தை? ஹலோ ஹலோ சீதா, யார் போன் பண்ணுது? அது நானே எடுக்கிறேன். ஹலோ மா, நான் ராம். ஒரு நிமிஷப்பா. சீதா, நீ போய் வேலையை பாரு. சொல்லுப்பா. அம்மா, என் ரூம் டேபிள்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் இருக்கு. அது பிங்க் கலர்ல இருக்கும். அது மேல ஜெயதேவா குரூப்ஸ்னு எழுதியிருக்கும். அது கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்களேன். சரிப்பா, இப்பவே கொடுத்து அனுப்புறேன். சரி. இது பாருப்பா, வேலை எவ்வளவு இருந்தாலும் சாப்பிடாம மட்டும் இருக்காதப்பா. ஏன்னா எனக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். அம்மா, கொஞ்சம் வேகமா நான் சொன்ன ஃபைல கொடுத்து அனுப்புறீங்களா? சரிப்பா, நான் இப்பவே கொடுத்து அனுப்புறேன். தேங்க்ஸ்மா, பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ ஐயோ, எவ்வளவு கிராண்டா இருக்கு. இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலமா. ஐயோ அம்மா, கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. பாக்கட்ட விடு. நாம அவங்கள பத்தி எல்லாம் நினைக்கவே கூடாது. நாம வந்தது நம்ம சந்தோஷத்துக்காக. ஐயோ அம்மா, எதுக்குமா அந்த கிளாஸ்? அடியே, இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா இப்படிதான் இருக்கணும். அப்பதான் நமக்கு மரியாதை. வா, போய் உட்காரலாம். எந்த பக்கம் போறது? கர்ம பிடிச்ச கண்ணாடி, கண்ணு தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. சரி. என்னடி இப்படி முறைச்சு பாக்குற? நான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறது உனக்கு பிடிக்கல அதானே? நான் அழகா இருந்தா உனக்கும் பிடிக்காது, உங்க அப்பனுக்கும் பிடிக்காது. உன் அப்பன் புத்தி தானே உனக்கு வரும். இந்தா, இத நீயே வச்சுக்கோ. பிரியா, ஒன்னால இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல நான் சாப்பிட போறேன்டி. அது சரி, பணம் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு வந்திருக்கல? எடுத்துட்டு வந்திருக்கேமா, அத பத்தி எதுவும் கவலைப்படாத. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, என்னமா பண்ற? பின்னாடி வா. என்ன நீ? அங்க பாருமா, கல்பனா உட்கார்ந்துட்டு இருக்காமா. ஆமாண்டி, அவ எதுக்குடி இங்க வந்தா? நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காளோ? தெரியலம்மா, இரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
மேடம் இந்தாங்க. ஏன்பா நான் டொனேஷன்லாம் கொடுக்க வரல, சாப்பிட தான் வந்தேன். எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன்? சும்மா இருமா, அது மெனு கார்டுமா. ஐயோ கொஞ்சம் காட்ரி. என்னத்த இருக்கும் ஒண்ணுமே புரியல. பிரியா, கல்பனா பக்கத்துல யாரடி? எவன் அவன்?